ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே வீடியோவில் பனானா ஸ்மூத்தி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் ஸ்மூத்தி செய்கிறதுக்கு பனானாஸை இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காய்ச்சிய பால் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த ஸ்மூத்தியோட அளவு பார்த்திங்கன்னா 2 பேர் தாராளமாக குடிக்கிற அளவுக்கு இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த ஸ்மூத்தியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருந்த பனானாஸை ஆட் பண்ணிக்கலாம். மில்க்கு 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். பனானாவில் ஆல்ரெடி சுகர் இருக்கும். ஸோ நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஸ்மூத்தியோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். இவ்வளோதான், நம்ம ஸ்மூத்திக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தால் ஸ்மூத்தி ரெடி ஆகிடும். ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வேறு கிளாஸ்க்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியான பனானா ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக ஹனியும் ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.